يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த வருட ரமலானினுடைய 26 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 27வது நோன்பை நோற்பதற்கு தயாரான ஒரு நிலையில் நாம் இருந்து வருகிறோம். நாம் நோற்ற இந்த 26 நோன்புகளுடைய கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிரப்பமாக தந்தல் புரிவானாக. பகல் நேரங்களில் நாம் செய்த இபாதத்துகள், மற்ற வணக்கங்கள், தான தர்மங்கள் இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. மீதம் இருக்கக்கூடிய 4 அல்லது 3 நோன்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நோற்கக்கூடிய அந்த நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆன் கூறும் நல்லோர்கள் என்கிற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் நல்லோர்கள் என்றால் யார், அவர்களின் பண்புகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். ஆரம்பத்துல நம்ம சொன்னோம், நல்லோர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 விதமான அன்பளிப்புகளை வழங்குவதாக நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 3 விதமான அன்பளிப்புகள் என்னெல்லாம்? மக்ஃபிரத், இரண்டாவதாக ரஹ்மத், மூன்றாவதாக ஜன்னத். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹீன்களுக்கு கொடுப்பதாக வாக்களிச்சிருக்கிறான். இந்த 3ம் சாதாரணமானது கிடையாது. மக்ஃபிரத்து, ரஹ்மத்து, ஜன்னத். இந்த 3ஐயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறான்? சாலிஹீன்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான். சாலிஹீன்கள்னா யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பட்டியலை போடுறான்.
சில குணங்களை சொல்றேன். அதுல இன்னைக்கு ஒரு சில முக்கியமான குணங்களை நம்ம பார்க்க போறோம். 3வது அத்தியாயம் ஆல இம்ரான், சூரத்துல் ஆல இம்ரான். அதுல 114வது வசனத்துல ஒரு 5 விஷயத்தை சொல்றான். யுக்மினூன பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள். சாலிஹீன்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 5 பண்புகளை ஆல இம்ரான்ல 114வது வசனத்துல சொல்லி காமிப்பான். முதல் குணம், முதல் பண்பு, யுமினூன பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றதுனா என்ன அப்படின்றத பின்னாடி விவரமா நம்ம சொல்லுவோம். இது முதல் விஷயம். 2வது வல் யௌமில் ஆகிர், சாலிஹீன்களுடைய பண்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, ஆகிரத்தை உண்மையிலேயே அவர்கள் நம்புவார்கள், உறுதியாக நம்புவார்கள். ஆகிரத்தை நம்புறதுனா என்ன? நாமும் ஆகிரத்தை நம்பி இருக்கிறோம், எல்லா முஸ்லிம்களும் ஆகிரத்தை நம்பி இருக்கிறாங்க. மறு ஜென்மம் என்பது கிடையாது, மறு உலகம்தான் உண்டு. இதை எல்லோருமே நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கையில எந்த அளவுக்கு நம்ம உறுதியானவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத பின்னாடி கொஞ்சம் விவரமா பார்க்க போறோம். அப்போ சாலிஹீன்களுடைய பண்புகள்ல அல்லாஹ் 2வதாக சொல்வது எது? வல் யௌமில் ஆகிர், மறுமையை நம்புவது. 3வது விஷயமாக வயஅமுரூன பில் மஅரூஃப், சாலிஹீன்களுடைய பண்புகள்ல 3வதாக அல்லாஹ் சொல்வது நன்மையை அவர்கள் ஏவிக்கொண்டே இருப்பார்கள். முகதாட்சணையே பார்க்க மாட்டாங்க, அதுல எந்த ஒரு லாப நஷ்டத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, நன்மையை ஏவிக்கிட்டே இருப்பாங்க. இது 3வது பண்பு. 4வதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வயன்ஹவுன அனில் முன்கர், தீமைகளை அவர்கள் தடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த தீமையை தடுப்பதின் மூலமாக தனக்கு எப்பேற்பட்ட நஷ்டங்கள் இழப்புகள் வந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி அதனை பொறுத்து கொள்வார்கள். இது 4வது பண்பு. 5வது பண்பு வயுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான விஷயங்களில் அவர்கள் போட்டி போடுவார்கள், முந்திக் கொள்வார்கள். ஒரு விஷயத்தை செஞ்சா இந்த விஷயத்தினால அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும், இந்த விஷயத்தை செஞ்சா மறுமையில நம்ம உயர்ந்த ஒரு இடத்துக்கு நம்ம போயிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்தை சாதாரணமா விட மாட்டாங்க, நன்மையான விஷயத்துல போட்டி போட்டுட்டு செய்வாங்க. இது 5வது பண்பு. இந்த 5 பண்பையும் சொல்லிட்டு இறுதியாக அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஉலாயிக மினஸ் சாலிஹீன், இவர்கள்தான் சாலிஹீன்கள் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஒரு தடவை மனசுல பதிய வச்சுக்கிடுவோம். சூரத்துல் ஆல இம்ரான்ல 114வது வசனம், 3வது அத்தியாயம் 114வது வசனத்துல இவர்கள் தான் சாலிஹீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 5 பண்புகளை சொல்றான். முதல் பண்பு அல்லாஹ்வை நம்புவது, 2வது பண்பு மறுமை நாளை நம்புவது, 3வது பண்பு நன்மைகளை ஏவுவது, 4வது தீமைகளை தடுப்பது, 5வது நன்மையில் முந்திக் கொள்வது, போட்டி போடுவது. இந்த 5 பண்புகளையும் சொல்லி காண்பித்து விட்டு இந்த 5 பண்புகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சாலிஹீன்கள். இந்த சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் எதனை வாக்களிக்கிறான்? மக்ஃபிரத்து, ரஹ்மத்து, ஜன்னத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாலிஹீன்களுடைய பட்டியல்ல நமது பெயரையும் சேர்ப்பானாக. முதல்ல நம்ம சொன்ன பாருங்க, அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வை நம்புறதுனா என்ன? அல்லாஹ்வை மட்டும் நம்புறது. முதல்ல குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஸ்-ஸுமர் அதுல 38வது வசனத்துல வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், நபியே அந்த காஃபிர்கள்ட்ட, மக்கத்து காஃபிர்கள்ட்ட வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்படி கேட்டா அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வரும் அப்படின்றத நீங்க பாருங்க அப்படின்னு ரப்பு ரசூலுல்லாஹ் கேட்க சொல்ற. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் அப்படின்ட்டு நபி மக்கத்து காஃபிர்கள்ட்ட சொன்னாங்க, கேட்டாங்க. இந்த காஃபிர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லா யகூலன் அல்லாஹ்,
அல்லாஹுதான் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். வருத்தம் என்னன்னா, அந்த மக்கத்து காஃபிர்கள் விளங்கி வைத்ததை விட மோசமான ஒரு சூழல்ல இன்றைய முஸ்லிம்கள்ல சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. வானத்தை படைத்தது ரப்பு, பூமியை படைத்தது ரப்பு, மலையை இறக்குவது ரப்பு, மலையை தடுத்து வைத்திருப்பது ரப்பு. அந்த மக்கத்து காஃபிர்கள் நம்பினார்கள். ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள்ல சில பேர் மலையை தருவது இவர்கள் தருகிறார்கள். யார? இறந்து போனவங்கள சில பேரை நம்புறாங்க. சில அவுலியாக்கள் நினைத்தால் மலையை தர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில மனிதர்களை நினைத்து கொண்டு இந்த அவுலியாவால அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு ஷிர்க் இது. அப்ப அல்லாஹுவை நம்புறதுன்னா அல்லாஹுவை மட்டும் நம்பணும், வேற யாரையும் நம்ப கூடாது. அதுல யாரையுமே நம்ம கூட்டாக்க கூடாது. அதே சமயத்துல அல்லாஹுவை நம்புறதுன்னா முஸ்லிம்கள்லயே சில பேர் இப்படி நம்ம கூட சில சமயங்கள்ல அப்படி இருக்கலாம். எப்படின்னா, நேத்து சொன்ன மாதிரி ரப்பு நமக்கு தந்தா மட்டும் அந்த ரப்ப நம்ம புகழக்கூடாது. ரப்பு நம்மளை நல்ல வச்சிருந்தா மட்டும் அந்த ரப்ப நம்ம என்ன செய்ய ஏத்துக்கிறோம், பொருந்தி கொள்றோம். அந்த ரப்பு நமக்கு ஏதாச்சும் ஒரு சோதனையை கொடுத்துட்டா, ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டான்னா ரொம்ப மனசு வெதும்பி பள்ளி பக்கமே வர்றது கிடையாது, தொழுகிறதே கிடையாது, அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதே இல்லை, ரொம்ப தூரமாயி போயிருவாங்க. ரப்புல் ஆலமீன் சொல்றா, சாலிஹீன்கள்னா யாரு தெரியுமா? நல்லோர்கள்னா யாரு தெரியுமா? வலவ் அன்னஹும் ரது மா ஆதாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை அவர்களுக்கு கொடுத்தார்களோ அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள். எதை கொடுத்தாலும் சரி, நம்முடைய மனசு எதை விரும்புமோ அதை ரப்பு தரா, அதையும் நம்ம பொருந்திக்கணும். நம்முடைய மனசு எதை வெறுக்குமோ ரப்பு தரா, அதையும் நம்ம பொருந்திக்கணும். இந்த பண்பு எல்லார்ட்டையும் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? சாலிஹீன்களுக்கு மட்டும் உரித்தானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல சில இடங்கள்ல சில நபிமார்களை, சில நல்லோர்களை, சாலிஹீன்களை உதாரணமா சொல்லுவான். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம், நம்ம அடிக்கடி இவங்களுடைய வரலாறு நம்ம படிச்சுக்கிற எத்தனை தடவை படிச்சாலும் சகிப்பு தட்டவே செய்யாது. நம்முடைய மனசு எப்பொழுதெல்லாம் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்குதோ, அல்லாஹின் மீது நம்பிக்கை இழந்து, என் ரப்பு ஏன் நம்மளை இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான், நான் சரியாதான தொழுகிறேன், பொய் சொல்றது இல்லை, யாரையும் ஏமாத்துறது இல்லை, குர்ஆன் சொன்ன அடிப்படையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், பெரிய அளவுல பாவங்களை எதுவும் செய்யறது இல்லை, அல்லாஹ்வை பயந்துதான் வாழ்றேன், எனக்கு மட்டும் ஏன் சோதனை வந்துகிட்டே இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது? அப்போ நல்லவனா வாழ்ந்தா கஷ்டங்கள் வரதான் செய்யுமோ, அப்புறம் எதுக்கு நம்ம நல்லவனா வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சில சமயங்கள்ல ஷைத்தான் ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். அப்படி ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா நபியினுடைய வரலாற்றை பத்தி நமக்கு சொல்லி காமிப்பான். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا சொல்றான். இது ஜக்கரியா நபியை பற்றி நினைவு கூறக்கூடிய ஒரு செய்தி. இதை நல்லா கேளுங்க அப்படின்னு நமக்கு சொல்றான். என்ன? இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஒவ்வொரு நாளும் ஜக்கரியா நபி அல்லாஹ்ட்ட ரொம்ப பணிவோடு, பக்தியோடு, நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். யாரு? ஜக்கரியா நபி. ஜக்கரியா நபி சாதாரண மனிதர் அல்ல, ஒரு இறை தூதர். சாதாரண மனிதருக்கும் ஒரு இறை தூதருக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வுக்கும் சாதாரண மனிதருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விட இறை தூதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா இறை செய்திகள் வருது, அல்லாஹ்வோட பேசுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு. அந்த ஜக்கரியா நபி தினமும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? ரப்பே எனக்கு தந்துரு, எனக்கு தந்துரு அப்படின்னு ரொம்ப உறுதியா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஜக்கரியா நபிக்கு ரொம்ப நாளா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை. ரொம்ப நாளா, ரொம்ப நாள்னா எவ்வளவு? கல்யாணமாய் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. அவங்க சொல்றாங்க பாருங்க, قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا. ரட்சகனே, எனது எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது,
எனது முடிகள் நரையால் மின்ன ஆரம்பித்து விட்டது. இருப்பினும் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் நான் நம்பிக்கை இழக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எத்தனை வயசாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சிருச்சு, முடிகள் எல்லாம் நரையால் மின்ன ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்தும் நான் உன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற ரப்பே அப்படின்னு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு தோராயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படி, எலும்புகள் பலவீனம் ஆயிடுச்சா, முடிகள் எல்லாம் வெள்ளையா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 60 வயசுக்கு மேல ஒரு தோராயமா நம்ம சொல்றோம். இந்த காலகட்டத்துல ஒரு 60 வயசு ஒரு 70 வயசுல உள்ளவரு குழந்தைக்காக வேண்டி ட்ரை பண்ணாரு அப்படின்னா இந்த சமுதாயம் அவரை எப்படி பார்க்கும்? அவ்வளவுதான். அவர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் அவரை வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, அவரோட பழக மாட்டாங்க. ஜக்கரியா நபி இவ்வளவு வயசானதுக்கு பின்னாடி வாரிசு இல்ல, ரப்புட்ட கேட்கிறாங்க, ரப்பே இவ்வளவு பலவீனம் இருக்குது, இருந்தாலும் நான் உன்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், நீ எனக்கு தருவ ரப்பு, நீ எனக்கு தருவ அப்படின்ற நம்பிக்கையோட நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்றாங்க பாருங்க, وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. நான் கிழவன் ஆயிட்டேன், என் மனைவி குழந்தை பேரற்றவளாக ஆகிவிட்டாள், மலடியாக இருக்கிறார், அவங்க குழந்தையே பிறக்க முடியாது, மலடாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கிழவன் ஆயிட்டேன், என் மனைவி மலடாயிட்டாங்க, இருந்தாலும் உன்கிட்ட நான் துவா கேட்டுக்கிட்டே இருப்பேன். காரணம் என்ன? இந்த மனிதர்களுக்கு தான் குழந்தை பெறுவதற்கு காரணங்கள் தேவைப்படும். வாலிபனா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமானவர்களாக இருக்கணும், எந்த குறையும் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் மனிதர்களுடைய பார்வைக்கு தான் இதெல்லாம் தேவை. உனக்கு அதெல்லாம் தேவையா? நீ நினைச்சா எப்படி வேணாலும் கொடுப்பறப்பே. தாய் தந்தை இல்லாம ஆதம் நபியை படைச்சான், தந்தையே இல்லாம ஈசா நபியை படைச்சான். இது அவனுக்கு கஷ்டமானதா? ஜக்கரியா நபி கேட்கிறாங்க, ரப்பே என்ன குறைகள் இருந்தாலும் சரி நான் உன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ரப்பேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உறுதியான நம்பிக்கையோட கேட்டாங்க. அந்த உறுதியான நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் யா ஜக்கரியா, அல்லாஹ் வானவர்களின் மூலமாக ஜக்கரியாவை அழைக்கிறார். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, ஒரு குழந்தையை கொண்டு நீங்கள் சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த குழந்தையினுடைய பெயர் யஹ்யா. அல்லாஹ்வே அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை உங்களுக்கு அன்பளிப்பாக நான் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்தார். இது எதுக்கு கிடைச்ச பரிசு நீங்க நினைக்கிறீங்க? அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச பரிசு. அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். நம்முடைய உள்ளத்தை அறியக்கூடிய ஒரு ரப்பு. நம்ம எந்த விஷயத்துல பலவீனப்பட்டிருக்கிறோம், எந்த விஷயத்துல ரொம்ப பலமா இருக்கிறோம் அப்படின்றது நம்மை விட நம்மை படைத்த ரப்புக்கு தெரியும். நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம், நம்ம சரியா வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த குறையும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லுது தெரியுமா? என்னைக்கு நம்ம குர்ஆன் சுன்னா அடிப்படையில நம்ம வாழணும்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்குதான் சோதனைகளுடைய வாசல்கள் திறந்து விடப்படும். அடுத்தடுத்து சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றா. நல்ல பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் சாதாரணமானதல்ல. அவருடைய தந்தை அன்றைய காலகட்டத்துல பெரிய பூசாரி, பெரிய சிற்பி. இப்ராஹிம் நபியினுடைய தந்தை செய்யக்கூடிய அந்த சிற்பத்தை வாங்கி செல்வதற்கு பல ஊர்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க. இப்ராஹிம் நபியுடைய தந்தை அந்த ஆசர், குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவாங்க, சிற்ப கலையில் மிகப்பெரிய பேரை பெற்றவர் இப்ராஹிம் நபியினுடைய தந்தை. பல மாதங்கள் காத்திருந்து கூட ஆசத்தை என்ன செய்வாங்கன்னா, நீங்க உங்களுக்கு எப்ப நேரம் இருக்குதோ, எப்ப நீங்க செஞ்சு தருவீங்களோ செஞ்சு தாங்க, நாங்க அதுக்கு வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணி என்ன செய்வாங்களா, அவங்கள்ட்ட இருந்து சிற்பத்தை வாங்கிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க இப்ராஹிம் நபி.
பேரோடும் புகழோடும் ரொம்ப மரியாதையோடும் அந்த காலகட்டத்துல அவங்க பார்க்கப்பட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏகத்துவத்தை கொடுக்கிறான். அந்த ஏகத்துவத்தை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊர்ல பேரும் புகழோடும் வாழ்ந்தவங்க, கண்ணியத்தோடு வாழ்ந்தவங்க. போகிற இடமெல்லாம் மரியாதை, கண்ணியம். என்னைக்கு சத்தியத்தை சொல்றாங்களோ, ஏகத்துவத்தை சொல்றாங்களோ, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்னுடைய ரப்புன்னு சொன்னாங்களோ, அன்னைக்கு யாரெல்லாம் இப்ராஹிமை உயர்த்தி பேசினார்களோ அவர்கள் சொன்னார்கள், காலு ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹதகும் இன் குன்தும் ஃபாயிலீன். இந்த இப்ராஹிம் நம்முடைய கடவுள்களை எல்லாம் அவமானப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இவரை ஏதேனும் ஒன்று செய்ய நீங்கள் நாடினால் நெருப்புல தூக்கி போட்டு எரிச்சிருங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சிலைகளை செய்து கொடுக்கும் பொழுது 10ஓடு 11ஆக இறைவனை வணங்கும் பொழுது அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்னைக்கு அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம இருக்கணும்னு நினைச்சாங்களோ அன்னைக்குதான் சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, வேதனைகள் வருது, இழப்புகள் வருது. எப்படியாப்பட்ட இழப்புகள், எப்படியாப்பட்ட கஷ்டங்கள்! நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசப்படுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடல. அவங்களும் அல்லாஹின் மீது வச்சிருந்த நம்பிக்கையை விடல. இன்று வரைக்கும் வரலாறு பேசுகிறது. எப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நாம் படிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறந்து போன நம்முடைய உள்ளங்கள் உயிர் பெறுகிறது. எதிரிகள், காஃபிர்கள் இப்ராஹிம் நபி அந்த நெருப்பு குண்டத்தை தூக்கி போடும் பொழுது, வீசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான் பாருங்க. யா நார் கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, என்னுடைய தோழர் இப்ராஹிம் உன்னிடத்தில் வருகிறார், அவருக்கு மிதமான குளிராக ஆகிவிடு. இப்ராஹிமுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், இறுதியில் அவர்கள் தான் நஷ்டமடைந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறார். அப்ப நம்ம என்னைக்கு நம்ம சரியா வாழணும், குர்ஆன் சொன்ன அடிப்படையில வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை தருவான், கஷ்டங்களை தருவான். அப்ப நம்ம மனசு உடைஞ்சிடக்கூடாது. என்னடா நல்ல வாழ்றோம், நல்லதா இருக்கிறோம், நமக்கு ஏன் இப்படி சோதனைகள் வரும்? சோதனைகள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இந்த காபத்துல்லாவுடைய நிழல்ல அப்படி சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபித்தோழர்கள்ல சில பேர் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மக்கத்து காஃபிர்கள் எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க, இவங்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா என்ன, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கேட்டா என்ன அப்படின்னு சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் உடனே, அப்படியே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வேதனைப்படுத்தப்படுறீங்க, உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட துஆ செய்யறேன் சொல்லிட்டு உடனே கையேந்துறாங்களா? அப்படி கஷ்டம்னு சொல்லிட்டு வந்த அந்த நபித்தோழர்களுக்கு சொல்றாங்க, நீங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க, நீங்க என்ன அப்படி துன்பத்தை அனுபவிச்சிட்டீங்க? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகம் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னதற்காக வேண்டி குழி தோண்டி அதில் நிறுத்தப்பட்டு இரும்பு ரம்பங்களை கொண்டு தலையை இரண்டாக பிளக்கப்பட்டது. அவர்களுடைய தலையில் இருந்து அவருடைய உடல்கள் 2 கூறாக பிரிக்கப்பட்டது. இரும்பு சீப்புகளை பழுக்க காய்த்து அவருடைய மேனியில் கோதப்பட்டது. அந்த இரும்பு சீப்பினுடைய பற்கள் அவருடைய சதைகளை தாண்டி எலும்புகளை பதம் பார்த்தது. இப்படி எல்லாமா நீங்க வேதனையையும் சோதனையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபித்தோழர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக வாழ்றவங்க யாரு? நபித்தோழர்கள். அவங்கதான் அவ்வளவு பெரிய சிரமத்தை அனுபவிச்சாங்க. அவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எவ்வளவோ சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க இன்னும் படல, அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு வேதனை வரல, போங்க பொறுமையோட இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ குர்ஆன் சொன்ன அடிப்படையில அல்லாஹ் சொல்ற மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற மாதிரி வாழும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம பொறுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இறுதியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வெற்றியை ஒண்ணு தருவான், ஒரு சந்தோஷத்தை தருவான். அது ரொம்ப 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 மகிழ்ச்சியானதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். அதனால ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த கஷ்டத்தை, இழப்புகளை பார்த்து நாம் பயந்து விடாமல், தயங்கி விடாமல், அதை நம்ம உறுதியா நின்னன்னு வைங்களேன்,
இறுதியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வெற்றியை தருவான். அப்ப சாலிஹீன்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடுதலாக சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படுறது. இது யாருடைய பண்பு? சாலிஹீன்களுடைய பண்பு. அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த பிதஅத்துக்களை கொஞ்சம் தவிர்த்து வாழ்றது. இது ரொம்ப மோசமானது. பாவங்களை விட ரொம்ப மோசமானது எது? பிதஅத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு உரைகளுடைய ஆரம்பத்திலையும் மக்களுக்கு ரொம்ப எச்சரிச்சு எதை சொல்லுவாங்க? பிதஅத்தை பத்தி சொல்லுவாங்க. பிதஅத்தின் பக்கம் நீங்க போயிடாதீங்க, அது ரொம்ப மோசமானது, அது வழிகேடு. அந்த வழிகேடு உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். சொல்ல போனா பெரிய பெரிய பாவங்கள் இருக்கு பாருங்க, அந்த பாவங்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யல, இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யல. ஆனா எதுக்கு செஞ்சிருக்கிறாங்க? இந்த பிதஅத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. பாவத்துக்கும் பிதஅத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? என்ன வித்தியாசம்? பாவம் நமக்கு தெரியும், இது பாவம் அப்படின்னு. ஆனா பிதஅத்து, இது பாவம் நமக்கு தெரியுமா? பிதஅத்து செய்யக்கூடியவங்க அதை பாவம் நினைச்சு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, அதை நன்மை நினைச்சு செய்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்றதா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு 27வது இரவு, அப்படித்தானே? நம்ம பள்ளியை தவிர்த்து அல்லது குர்ஆன் சுன்னா பேஸ்ல இருக்கக்கூடிய பள்ளிகளை தவிர்த்து மற்ற பள்ளிகள்ல இன்னைக்கு போய் பாருங்க, கூட்டங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா என்ன தெரியல, நம்ம பள்ளியில எப்பவும் இதே கூட்டம் தான். இன்னைக்கு சிறப்பு வணக்கங்கள் உண்டு. நிறைய மக்கள் அந்த பள்ளிக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, புது ட்ரெஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, போட்டுட்டு போவாங்க. இருக்குதானே? எதுக்காக வேண்டி இதை செய்யறாங்க? அந்த நோக்கம் நமக்கு தெரியும். இன்னைக்கு 27வது இரவு. இன்னைக்கு 27வது இரவுல எது இருக்குது? லைலத்துல் கத்ர் இருக்குது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய வலைதளங்கள்ல நிறைய பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, 27வது, அதாவது லைலத்துல் கத்ர் 27ல தான் இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்களை எல்லாம் அப்படி அள்ளி 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 வந்து என்ன செய்யறாங்க, வீசுறாங்க. நமக்கும் நிறைய செய்திகள் வந்துச்சு. நீங்க என்னடானா லைலத்துல் கத்ர ஒற்றைப்படையில தேட சொல்றீங்க, லாஸ்ட் 10ல தேட சொல்றீங்க. ஆனா 27ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நபித்தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அவங்க என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது மாற்று கொள்கையில இருக்கிறவங்க இந்த லாஸ்ட் 10ல நம்ம லைலத்துல் கத்ர தேடுறோம் பாருங்க, இத இந்த வஹாபிக்காரங்க தான் வந்து ஏற்படுத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த லாஸ்ட், இந்த ஒற்றைப்படையில, அதாவது இந்த லாஸ்ட் 10ல இந்த லைலத்துல் கத்ர் நம்ம தேடுறதுக்காக வேண்டி, அடையிறதுக்காக வேண்டி இரவு தொழுகைகள், மற்ற வணக்கங்கள், இந்த மாதிரி ஏத்திகாஃப் இதெல்லாம் இருக்கிறமே, இதெல்லாம் யார் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வஹாபிக்காரங்க. அடுத்து நம்ம ஊர்ல சொல்ல போனா இந்த செல்ஃபிக்காரங்க தான் இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க, தௌஹீத்காரங்க ஏற்படுது. உண்மையில என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டிதான் நம்ம செய்யறோம். லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒற்றைப்படையில இந்த லைலத்துல் கத்ரை நீங்க தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக வேண்டி நம்ம தேடுறோம். ஆனா இந்த லைலத்துல் கத்ர் 27ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் இருக்கத்தான் செய்யுது, சில கிதாபுகள். ஆனா என்ன அப்படின்னா, அந்த இமாம்கள், அதாவது இந்த செய்திகளை யாரெல்லாம் பரப்புறாங்களோ, இந்த 27ல தான் லைலத்துல் கத்ர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள் வருது இல்ல ஹதீஸ்கள்ல, அந்த ஹதீஸ சொல்லக்கூடியவங்க இந்த ஹதீஸினுடைய தரத்தையும் சொல்லணுமா இல்லையா? அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட தரம் கொண்டது, பலவீனமானதா அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா, இமாம்கள் எதுக்காக வேண்டி அந்த செய்தியை வந்து இந்த கிதாபுகள்ல பதிவு பண்றாங்க அப்படின்றதே சேர்த்து சொல்லணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு செய்யறாங்க பாருங்க. இந்த மக்களை எவ்வளவு பெரிய பாவமான ஒரு காரியத்துல கொண்டு போய் தள்ளுறாங்க. அல்லாஹ்வை அஞ்சிக்கணும், அல்லாஹ்வை பயப்படணும். எவ்வளவு மக்கள் தெரியுமா? இன்னைக்கு 27, இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆடைகளை அணிஞ்சு, இன்னைக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க போறான், இன்னைக்குதான் அந்த 1000 ஆண்டுகளை விட சிறப்பான ஒரு இரவு இன்னைக்குதான் இருக்குது அப்படின்னு நம்பி போறாங்களே, அத்தனை மக்களையும் ஏமாற்றக்கூடிய அந்த பாவம் யாருக்கு போய் சேரும்? அந்த இமாம்களுக்கு தானே போய் சேரும். சொல்லலாம்ல, இன்னைக்கு சொல்லலாம்ல. நீங்க 27ன்னு நினைச்சு இன்னைக்கு வரீங்க, இன்னைக்குதான் லைலத்துல் கத்ர்ன்னு சொல்லிட்டு வரீங்க, இன்னைக்கு கூட இருக்கலாம், அவ்வளவுதான். 27ல கூட இருக்கலாம், நம்ம 27ல இருக்காது அப்படின்லாம் சொல்லல. அந்த 27ம் ஒற்றைப்படையில இருக்குது. 21, 23, 25, 27, 29 இதுல எதுலயாச்சும் ஒண்ணுல இருக்கும். அந்த மக்களுக்கு அதை சொல்லணும்ல. எவ்வளவு கூட்டங்கள் போகுது,
அங்க இருக்கக்கூடிய இமாம்கள் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க 27 தான் லைலத்துல் கத்ர் நினைச்சு அழகா புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரீங்க, ஆனா இன்னைக்கு கூட இருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த 27 மட்டுமே நம்பி இருக்காதீங்க. லாஸ்ட் 10 வந்து தேடுங்க, அதுல இபாதத் செய்யுங்க. லாஸ்ட் 10 ஒற்றைப்படையில வந்து என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ரா வந்து அடைகிறதுக்கு வந்து என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டிருக்கிறாங்க. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அப்போ 27 தான் லைலத்துல் கத்ர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு பிதாத். அதை நம்புறது மிகப்பெரிய ஒரு பிதாத். அன்றைய நாளுக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது பிதாத். அந்த நாள்ல ஒரு புத்தாடையை அணிந்து அதற்காக வேண்டி விசேஷமான அமல்கள் அந்த நாளுக்கு மட்டும் செய்வது மிகப்பெரிய ஒரு பிதாத். இந்த மாதிரி நிறைய பிதாத்துகள் இருக்குது. அப்ப இந்த பிதாத்துகளை எல்லாம் பாவம் நினைச்சு செய்யல, நமக்கு நன்மை நினைச்சு செய்யறாங்க. இந்த பிதாத்து நமக்கு நன்மையை பெற்றுத்தராது. எதை பெற்றுத்தரும்? வராலத்தை பெற்றுத்தரும், நரகத்தை பெற்றுத்தரும். அதனால பிதாத்து செய்வதில இருந்து ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இன்றைய நாள்ல வந்து என்ன செய்யணும், அதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எங்கெல்லாம் எனக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்றானோ அங்கெல்லாம் 2 வசனம் 3 வசனத்துல நம்ம பார்க்கலாம், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்க உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் எங்கெல்லாம் எனக்கு கட்டுப்படுங்க, எனக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்றானோ அந்த இடங்கள்ல அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்க உபகாரம் செய்யுங்க, அவங்களுக்கும் நீங்க நன்மையை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப குறைவு. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெற்றோர்களோட நல்ல முறையில இருக்கிறாங்க. என்னைக்கு இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்களோ அல்லது என்னைக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்களோ அன்னையோடு இந்த பெற்றோர்களோடு இந்த உறவுகளை கொஞ்சம் தூரமாக்கிக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். இன்னும் நிறைய பேரு பெற்றோர்களை கவனிப்பது, பெற்றோர்களை பராமரிப்பதை கொஞ்சம் பாரமா நினைக்கிறாங்க. மனசுல பதிய வச்சுக்கங்க, பெற்றோர்களை பார்ப்பதை, பெற்றோர்களுக்காக செலவழிப்பதை பாக்கியமாக நினைக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு பரக்கத்துடைய வாசல்களை திறந்து வச்சுக்கிட்டே இருப்பான். இது சத்தியம். இது அவங்க எந்த கொள்கையில வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவங்க எப்படியப்பட்டவங்களாகவும் இருக்கட்டும், நம்மளைய பாசமா பாக்குறாங்க பார்க்கல எப்படியா வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு உபகாரம் செய்வது நம் மீது கடமை. அவங்க நம்மளை திட்டட்டும். சில பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா இப்படி சொல்றாங்க, நான் என்னத்தை செஞ்சாலும் என்னைய பெற்றவங்க வந்து என்னைய புரிஞ்சுக்கிறதே இல்லை, என்னைய திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னைய வெறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னைய சபிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், ரப்பு அதை சொல்லிட்டான், அவ்வளவுதான். ரப்பு சொல்லிட்டான், பெற்றோர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல உங்களைய பணிச்சாங்க, உங்களைய திணிச்சாங்கன்னா நீங்க கட்டுப்படாதீங்க. இது இல்லாம அவங்க உங்களைய அடிக்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா அதை நீங்க வாங்கிக்கோங்க, அவங்களுக்கு நீங்க உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, என்னுடைய தாய் என்னைய சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, தந்தை சரியா என்னைய புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாயோடும் தந்தையோடும் அந்த உறவு வச்சுக்கிறத வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பின்னாடி. இத இன்னொரு பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, சில பேர் தாயை கூட வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா தன்னோட வச்சுக்கிறாங்க. யார விட்டுறாங்க, யார எதிரியா பாக்குறாங்க, தந்தையை எதிரியா பாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தாயினுடைய அன்புக்கு நிகரான ஒரு அன்பு பாசம் யாருடையது? தந்தையுடையது. சொல்லுவாங்க தமிழ் பழமொழியில, தாயினுடைய அன்பு என்பது கடல் அலையை போல, அது வந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தந்தையினுடைய அன்பு என்பது கடல் ஆழத்தை போல, தெரியாது, அது உள்ளக்க போய் மாட்டிக்கிட்டாதான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தந்தையை ஹீரோவா பாக்குறான். ஒரு 10 வயசு வந்துருச்சு அப்படின்னா தந்தையை விட்டு கொஞ்சம் தூரமாகிறான். ஒரு 15 வயசு வருது அப்படின்னா தந்தையை எதிரியா பாக்குறான். 20 வயசு 25 வயசு வந்துருச்சு அப்படின்னா தந்தையோட பேசுறதே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த தந்தை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் அந்த தந்தையினுடைய அருமை என்ன என்பதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம கல்யாணம் பண்ணி
நமக்கு குழந்தைகள் அந்த குழந்தைகள் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது, அல்லது அந்த குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது, அந்த குழந்தைகளுடைய நலனுக்காக வேண்டி அவர்கள் நம்ம கண்டிஷன் பண்ணுவோம் பாருங்க, கண்டிப்பும் பாருங்க, அப்பதான் நம்முடைய தந்தையினுடைய அருமை நமக்கு தெரியும். எத்தனையோ நல்ல பிள்ளைகள் தந்தைகளை இழந்ததற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் வாழ்றாங்க. அவங்களுக்கு 50-60 வயசு இருக்கும். இப்பவும் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல என்னுடைய தந்தை போல ஒரு நல்ல நண்பன் கிடையாது. எவ்வளவு பேர் எனக்கு நல்ல ஆலோசனைகள் தந்தாலும் என்னுடைய தந்தை எனக்கு தரக்கூடிய ஒரு ஆலோசனையை போல வேற யாருடைய ஆலோசனையும் எனக்கு இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சுயநலமும் இல்லாம நம்முடைய நலனுக்காக வேண்டியே வாழக்கூடியவங்க அவங்க பெற்றோர்கள், தாயும் தந்தையும். அதனால அவங்களுக்கு செலவு பண்றது, அவங்கள பராமரிக்கிறது, இதெல்லாம் கணக்கு பாக்குறாங்க. என்ன, என்னுடைய தந்தைக்கு என்னுடைய தாய்க்கு மாசம் மாசம் நான் 3500 ரூபாய் 4000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், அந்த ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி கேட்க மனசு வருது? என்ன கேக்குறாங்க? 3500 ரூபாய் 4000 ரூபாய் மருத்துவ செலவுக்கு கொடுக்குறேன், ஜக்காத்துல இருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன விளங்குது? அவங்கள எந்த நிலையில வச்சிருக்கிறாங்க? தாயையும் தந்தையும் கதற விட்டு விட்டு என்னதான் நம்ம கோடியில புரண்டாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரு கோடிக்கு வந்துருவோம். இதுதான் உண்மை. தாய் தந்தையினுடைய மனதை நோகடித்து விட்டு நம்ம என்னதான் சொகுசான வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கோர பிடிக்கு நம்ம ஆளாகி விடுவோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் தாயையும் தந்தையும் தந்திருக்கிறானோ அவர்களை நல்ல மனசோடு சிரித்த முகத்தோடு அவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அமானிதம். அவங்கதாங்க சொர்க்கம். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதன் இந்த 2 சொர்க்கத்தையும் சரியாக பராமரிக்கவில்லையோ அவனுக்கு நாளை சொர்க்கம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய சொர்க்கம் யாருதான்? பெற்றோர்கள் தான், தாயும் தந்தையும் தான். அந்த தாயையும் தந்தையையும் எந்த ஒரு மனிதன் சரியான ஒரு முறையில பேணவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். அதனால எப்பொழுதுமே பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்து வாழ வேண்டும். அவர்களுடைய துஆவை என்னைக்குமே நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுங்க. அதே சமயத்துல பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்கணும். அந்த சூழலை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சூழல்ல இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட இதுல இருக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சு நடந்தாங்கன்னா வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கும், சந்தோஷத்தோட இருக்கும். கூடுதலாக இன்னொரு தகவலையும் பதிவு பண்ணிக்கிறேன். இவன் பெற்றோர்களை கவனிப்பது ஆண்களுக்கு மட்டும் உரியதான், பெண்களுக்கும் உரியதான். அல்லாஹ் பொதுவா சொல்றான், பெற்றோர்களை கவனிப்பது பிள்ளைகளின் மீது கடமை. இது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் பொறுப்பா, பெண் குழந்தைகளுக்கும் இருக்குதா? பெண் குழந்தைகளுக்கும் உண்டு. ஆனா நம்முடைய கால சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, பொம்பளை பிள்ளை நம்ம கட்டி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அதோட சரி கணவர் வீட்டுக்கு போயிருவாரு. அதுக்கப்புறம் தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யக்கூடிய அந்த வழியே இல்லாம போயிடும். அந்த மாப்பிள்ளை வீட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, என் வீட்டுக்கு வந்துட்டியா, என்னைய கவனிக்கணும், எங்க அம்மாவை கவனிச்சுக்கணும், எங்க அப்பாவை கவனிச்சுக்கணும், அவ்வளவுதான். இனிமேல் உங்க வீட்டுக்கும் உனக்கு எந்த ஒரு தொடர்பும் பேசிக்கிறியா வச்சுக்கிறியா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருக்கிறாங்க. இது தப்பு. ஒரு ஆண்மகனுக்கு தன்னுடைய பெற்றோர்களை கவனிப்பது எந்த அளவுக்கு கடமையோ அதே போல பெண் பிள்ளைகளுக்கும் அந்த கடமை உண்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனைவி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் நான் கொடுத்து உதவலான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஏதாச்சும் நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கணவர் என்ன செய்யக்கூடாது, தடை விதிக்க கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதான் உங்க வீட்டுல அவங்க அண்ணன் இருக்கிறானு, அதுக்கு நம்ம ஒரு தடைக்கல்லாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ பெற்றோர்களோடு என்ன செய்யணும், இணங்கி வாழணும். அதே சமயத்துல உறவுகளோடும் சேர்ந்து வாழணும். இன்னைக்கு உறவுகளை துண்டிச்சு உறவுகளை வெட்டி வாழ்றத சில பேர் பெருமையா நினைக்கிறாங்க. சில பேர் இப்படி சொல்றாங்க, என் அண்ணன் தம்பியோட நான் 10 வருஷமா பேசாம இருக்கிறேன். எத்தனை வருஷம்? 10. அது பெருமை வேற. இந்த பெருமையினால இந்த பெருமை பீத்தி என்ன கிடைக்க போகுது? 10 வருஷமா ஒருத்தன் பேசல, அண்ணன் தம்பியோட பேசல, அக்கா தங்கச்சியோட பேசல, உறவுகளோட பேசல, அதே நிலையில செத்து போயிட்டான். அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுப்பான்? எதை கொடுப்பான்?
சொர்க்கத்தையே அப்படிமா பரவாயில்ல 10 வருஷம் வீம்புக்கு உன் அண்ணனோடயே நீ பேசாம இருந்துட்டியா, வா சொர்க்கத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க போறானா? 3 நாளைக்கு மேல பேசாம ஒருத்தனோட சண்டை போட்டு செத்து போயிட்டா அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தினுடைய வாடை அல்லாஹ் ஹராமாக்கிடுறான். பெருமை பேசுறாங்க, நான் அவங்களுடைய அண்ணனோட பேசுறது இல்லை, என் தம்பியோட பேசுறது இல்லை, என் அக்காவோட பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லை? எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, எனக்கு சொத்து பிரிக்கும் போது எனக்கு அதை செஞ்சுட்டாங்க, எனக்கு இதை செஞ்சுட்டாங்க, நான் என் தம்பியை நான் வந்து அப்படி வளர்த்தேன், படிக்கும் போது இப்படி செஞ்சேன், இந்த மாதிரி செஞ்சேன், அவன் எனக்கு நல்ல நிலைமையில இருக்கிறான், என்னை கவனிக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொருளாதாரமா இருக்கு. விட்டு கொடுத்து வாழ்வோமே, கண்டிப்பாக என்னைக்குமே நான் கெட்டு போகவே மாட்டோம். ஒரு ஜான் நிலத்தை நம்ம அண்ணன் தம்பி எடுத்துக்கிட்டானா, என் ரப்புக்காக வேண்டி நான் விடுறேன். நம்ம ஒரு ஜான் தாங்க விட்டுருப்போம், மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அந்த உறவுக்காக வேண்டி நம்ம ஒரு ஜான் நிலத்தை விடுறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட சிறந்ததை நமக்கு தருவான். இதெல்லாம் நம்ம வெறும் வாய் வார்த்தையாக பேசும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது நமக்கு தெரியாது. அதை வாழும் பொழுது, என் ரப்புக்காக வேண்டி அதை வாழும் பொழுது நம்ம ரப்பு நமக்கு தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், உறவுகளை யார் முறித்து வாழ்வாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தையை பாருங்க. சொர்க்கம் செல்றதுக்கு தடையான ஒரு விஷயம் என்ன? நம்ம உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்துன்னு வைக்கிற, எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அப்ப என்னதான் வழி? எனக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே, எனக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே, அவரோட நான் என்ன செய்யறது? ரசூல்லா சொன்னாங்க, ஒருத்தவர் உங்ககிட்ட நல்லா இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க போய் நல்லா இருக்கிறீங்க, இது உறவை பராமரிக்கிறது கிடையாது. உறவை பேணி பராமரிக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒருத்தவர் உங்களுக்கு தீங்கு செய்வாரு, அவரோட நீங்க என்ன செய்வீங்க? நல்ல முறையில இருப்பீங்க. இதுதான் உறவை பராமரிப்பதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அற்ப சொற்பமான விஷயத்துக்கெல்லாம் பெரும் பெரும் உறவுகளை முறிச்சு நம்ம வாழ்றோமே, இது மிகப்பெரிய ஒரு பாவம். இதை நம்ம சர்வசாதாரணமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா அம்மாவோட நான் பேசுறது இல்லை, என் அண்ணன் தம்பியோட நான் பேசுறது இல்லை, என் அக்கா தங்கச்சியோட பேசுறது இல்லை, என் பிள்ளைங்களோட நான் பேசுறது இல்லை. அப்படி பேசாம இருந்தா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அதனால உறவுகளோடு சேர்ந்து வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான், இழிவை தரமாட்டான். ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். உறவுகளோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்தேன்னு வைங்களேன், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? இந்த துனியாவுல நமக்கு கேவலத்தை தரவே மாட்டான். எப்ப உறவுகளோடு சேர்ந்து வாழும் பொழுது இந்த துனியாவுல அல்லாஹ் நமக்கு கேவலத்தை தரவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹிரா குகையில போயிட்டு இருந்தாங்கல்ல, முதல்ல அந்த வஹி வருது பாருங்க, லைலத்துல் கத்ர்ல ஜிப்ரீல நேர்ல பாக்குறாங்கல்ல, பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க? வீட்டுக்கு ஓடோடி வராங்க. தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, நான் எனக்கு பார்த்துட்டேன், பயந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, ரொம்ப பயமா இருக்குது. நான் என்ன பயப்படுறேன்னா, இந்த சம்பவத்தின் மூலமாக, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு புரியல, தெரியல, வந்தது யாரு அப்படின்னு தெரியல, என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரியல. பின்னாடி அந்த வரக்காட்ட போனதுக்கு பின்னாடி தான் ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியுது. அது வரைக்கும் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தெரியல. கதியா ரலியல்லாஹு பொதுவா சொல்றாங்க, எனக்கு ஏதோ ஒரு கேவலம் வரப்போகுது அப்படின்னு மட்டும் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. யார்கிட்ட? கதிஜா ரலியல்லாஹு தன்னுடைய மனைவிட்ட சொன்னாங்க, நான் அந்த மலையில இருந்த ஏதோ ஒரு பெரிய உருவம் ஒண்ணு வந்துச்சு, நீங்க கட்டி பிடிச்சது, ஏதோ சில வார்த்தைகளை சொல்லுச்சு, நானும் சொன்னேன், நான் இங்க ஓடோடி வந்துட்டேன், எனக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கேவலம் எனக்கு வரப்போகுது, அல்லாஹ் என்னை இழிவுபடுத்த போறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்ன போது கதிஜா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, என் அருமை கணவரே, அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்றேன், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்தவே மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹ்மா, நீங்க உறவுகளையும் உறவினர்களையும் அரவணைத்து சேர்த்து வாழ்கிறீர்களே, இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை எப்படி இழிவுபடுத்துவான் அப்படின்னு கேட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்ப என்னைக்கு நம்ம உறவுகளோடும் உறவினர்களோடும் சேர்ந்து நம்ம வாழ்றோமோ அல்லாஹ் நம்மளை இழிவுபடுத்தவே மாட்டான், கேவலப்படுத்தவே மாட்டான். அதனால அற்ப சொற்பமான விஷயத்துக்காக வேண்டி, அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துச்சு,
எனக்கு பத்திரிக்கை வைக்கல, என்னை முதல் ஆளா கூப்பிடல, அடுத்து என் தட்டுல சரியான பீஸு போடல, என் குடும்பத்துக்காரங்களை சரியா கவனிக்கல, என் சம்பந்தக்காரங்களை சரியா கவனிக்கல, இனிமேல் அவன் வீட்டு வாசலை மிதிக்க, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு என்ன நடந்தாலும் என் ரப்புக்காக வேண்டி உறவுகளை நான் பேணுறேன், உறவுகளோட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு நம்ம வாழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல மிகப்பெரிய பரக்கத்தையும் மன மகிழ்ச்சியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். அப்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது நல்லோர்களின் பண்பு அப்படின்னு சொல்றான், சாலிஹீன்களுடைய பண்புன்னு சொல்றான். அதனால இந்த பண்பையும் நமக்குரியதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் நிரப்பமான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.